ஹலோ ஆல் வணக்கம் பீடா. வெல்கம் டு த ஷோ. சண்டே டபுள் ஹெட்டர் முடிஞ்சு திருப்பி மண்டே யாருக்கு மேட்ச்னா டிசி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். மால்டீவ்ஸ் ரிட்டர்ன் எஸ்ஆர்ஹெச் வந்து தோத்து போயிட்டாங்க வந்த உடனே. அதுக்கு அடுத்து இப்போ அவங்க ஹோம்க்கு வந்திருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஹைதராபாத்தில் வச்சு யாரோட அப்படின்னா டிசி. அவங்களும் வந்து நீங்கள் வந்து வீல்ஸ் கலர் டீம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த டிசி தான். ஆரம்ப ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு, பட் இப்போ ஃபினிஷிங் சரியில்லாத அந்த டிசி. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மேட்ச் எங்க அப்படின்னா ஹைதராபாத்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பத்தி? எனக்கு நீங்க சொன்ன போது குபீர், அதாவது குபீர் சிரிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த மால்டீவ்ஸ் ரிட்டர்ன் சன்ரைஸ் சொல்லும் போது சிரிப்பு அடக்க முடியல. அதை திருப்பி திருப்பி ஏன் நீங்க சொல்றீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, பிஃபோர் கோயிங் மிட் டு த சீசன் பீடா. மிட் சீசன்னா கூட பரவாயில்ல, இது ஒரு சீசன் ஸ்டார்டிங்னாலும் பரவாயில்ல. சீசனுக்கு முன்னாடி போனா டீம் பாண்டிங் வரும்லாம் சொல்லுவாங்க. இன்னும் 4 மேட்ச் இருக்கு. ஒரு ஈன்னு வரப்போகுது. இன்னொரு மேட்ச் தோத்தா அதுக்கு ஒரு மால்டீவ்ஸ் போயிட்டு அவங்க போலாம், அவங்க எங்க வேணாலும் போலாம். பட் தென் மால்டீவ்ஸ் போயிட்டு வந்து ஒரு மேட்ச் தோத்தனால எல்லாரும் அதை சொல்றாங்க. நானும் ஒரு சராசரி கிரிக்கெட் ஃபேன், நானும் சொல்றேன். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அமெரிக்கா ரிட்டர்ன், லண்டன் ரிட்டர்ன் சொல்ற மாதிரி இவங்க மால்டீவ்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். அதாவது இது ரெண்டு விதமா ஒர்க் அவுட் ஆகும். ஒன்னு, யூஆர் டேக்கிங் கிரிக்கெட் கம்ப்ளீட்லி அவே, ஃபர்கெட்டிங் அபவுட் எவ்ரி திங் அண்ட் கம்மிங் பேக் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் வின்னிங். இல்லைன்னா ஆல்ரெடி யூ ஆர் இன் சச் எ ட்ரபிள், யூ ஆர் கோயிங் சம்வே, யூ ஆர் லூசிங் கம்ப்ளீட் ஃபோக்கஸ் ஆன் த கேம், டிராவலிங் பேக் அண்ட் தென் புல்லிங் பேக் திங்ஸ், கெட்டிங் பேக் டு த ஃபீல்ட். எப்படி வேணாலும் ஆகும் அது. அவங்க போனது நான் தப்புன்னு சொல்ல வரல. இட் கேன் கோ ஈதர் வேஸ். இப்போ ஆர்சிபியில் அந்த இல்ல, மாதிரி இது அவங்க ஆன. முன்னாடியே ஷெட்யூல் பண்ணிருக்கலான்றேன் நான். அவ்வளவுதான், கொஞ்சம் முன்னாடினா இன்னும் கொஞ்சம் டீம் பாண்டிங் அதெல்லாம் வரும்ல. ஷெட்யூலிங் தான் நான் சொல்றேன். நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். யூ காட் ஆல் த ரைட்ஸ் டு பிரிங் தட் அப். 2011 நான் ஆர்சிபியில் இருந்தபோது 5 மேட்ச் முடியும் போது கடைசியில இருந்தோம் நாங்க. 4 தோத்துட்டு கடைசியில இருந்தோம். அப்போ ஒரு 7 நாள் பிரேக் வந்த போது எங்க கோச் என்ன பண்ணாரு, எல்லாரையும் வீட்டுக்கு அமிச்சிட்டாரு. ஃபாரினர்ஸ் மட்டும் இருந்துட்டு மற்றவங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு அமிச்சிட்டு 3 நாள் முன்னாடி வந்துருங்க, 7 நாள் பிரேக் இது, பிராக்டிஸ் பண்ணலாம், என்னையும் போக சொன்னாரு. நான் சொல்லிட்டேன், இல்ல நான் வீட்டுக்கு போனேன்னா எனக்கு இதாகாது, எனக்கு இங்க ரூம் எல்லாம் காசு செலவு பண்ணி என்னை இது பண்ணியிருக்காங்க, நான் போக மாட்டேன், நான் இங்கேயே தான் இருப்பேன். ப்ராப்ளி ஐ கெட் மை ஃபேமிலி டு பி வித் மீ சார், நான் போக மாட்டேன் அப்படின்ட்டேன். சரின்னு. ஸோ இதை எப்படி வேணாலும் பார்க்கலாம். இல்ல, இது நீங்க இன்னொன்னு நான் சொல்றேன். நீங்க பஞ்சாப்ல இருந்தீங்கல்ல, நீங்களும் ஆஷும் ஃபர்ஸ்ட் சீசன் 7க்கு 6 ஜெயிச்சிங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் வந்துச்சு, அதுக்கப்புறம் மொத்தமா போச்சு அந்த சீசன். அப்ப எங்கேயாச்சும் போனீங்களா மால்டீவ்ஸ் இந்த மாதிரி? அந்த சீசன்ல நான் இல்ல. 2019 சீசன் ஒரு வருஷம் தான் நான் பஞ்சாப்ல இருந்தேன். ஓகே, பட் அந்த அந்த ஃபர்ஸ்ட் சீசன் அப்படி ஆச்சு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு பஞ்சாப்? நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த சீசன் ஆஷ் கேப்டனா இருந்த போது 2019லயும் 6 மேட்ச் முடியும் போது நாங்க டேபிள் டாப்பர்ஸா தான் இருந்தோம். அப்படியே சரிஞ்சு வந்துட்டோம். இது குறைன்னு நான் சொல்ல வரல. இது ஒர்க் அவுட் ஆனா வாவ் ஜீனியஸ் மூவ்பாங்க, ஒர்க் அவுட் ஆகலன்னா எதாகும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல உங்களுக்கு நீங்க இருக்கும்போது ட்ரோல்ஸ் வில் ஸ்டார்ட் கம்மிங் அப் மோர். ஏன்டா டே கடைசி பிளேஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கு மால்டீவ்ஸ் இதுவா அப்படின்னு. பட் நான் அதை குறை சொல்ல மாட்டேன். எவ்ரி ஒன் வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் வே டு கம் பேக். அன்பார்ச்சுனேட்லி இப்ப க்ளோஸ் டு எலிமினேஷன். இப்ப நீங்க போட்டுருவாங்க, க்ளோஸ் டு ஆல்மோஸ்ட் எலிமினேட்டர் தான். இப்ப என்ன டெக்னிக்கலி மேத்தமெட்டிக்கலா போடாம இருக்காங்க. இப்ப 2015 பாருங்க, உங்களுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து 203, பேட்டிங் செகண்ட் 221. அந்த ஒரே ஒரு மேட்ச் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது எப்படியே, மற்றபடி ஒரு செம பாட்டா பிச்சு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 1 ஜெயிச்சிருக்கு, பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருக்கீங்க. இது வந்து ஒரு கிரவுண்ட். ஃபாஸ்ட் போலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் எக்கானமி பத்தி பேசவே மாட்டேன். 10.31 சிஎம்எஸ் எக்கானமி, ஸ்பின்னர்ஸ் எக்கானமி 10.18. அதனால இப்ப நார்மலா வின் ஃபேக்டர் அந்த மாதிரி சொல்லுவேன், அதுல எதுவுமே கிடையாது. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இவங்க தான் அடிச்சு பயமுறுத்துனாங்க, 286 ஃபார் 6. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோரும் அதே டைம் ராயல்ஸோட ரிப்ளை 247. ஹையஸ்ட் சேஸ் வந்துட்டு உங்களுக்கு 247 ஃபார் 2 in 18.3 overs. அதுவும் எஸ்ஆர்எச் தான் வந்து டிபிகேஸோட பண்ணினாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, இது வந்து ஒரு ரன் ஃப்ளோயிங் மிஷின் இது. இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட், இப்போ இந்த 220 இங்க வந்தே ஆகணும் சார். 220 வந்து நார்மலா நான் சொல்லவே மாட்டேன் 203 207. இங்க 220 வந்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 65 ரன், 2 விக்கெட் போனாலும் பரவாயில்ல, இங்க அடிச்சுதான் ஆகணும். ஒரே ஒரு பேஸ் தான் 7 to 10. அவசரப்படாம எவ்வளவு வந்தாலும் தேத்திட்டு ஒரு 95 to 100. 11 to 15 ஒரு கல்ட் 55, அதுக்கப்புறம் 16 to 20 ஒரு கல்ட் 65, 220 உங்களுக்கு வந்துடும். இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா, இப்போ இப்ப வின் ஃபேக்டரிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல நீங்க புழிஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நிறுத்தவே முடியாது. ஸோ தட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கப்புறம் 6 ஓவர் ஆஃப் போலிங் இன் பவர் பிளே, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப எஸ்ஆர்எச் பாத்தீங்கன்னா, என்னோட இது நான் திருப்பியும் சொல்றேன், இந்த போலிங் வீக்கா இருக்கு. இந்த பிச்சில் 6-7 பேட்ஸ்மேன் மேல உங்களுக்கு தேவையில்லை.
Kamindu Mendis coming at number 7 in a high scoring game. You don't know, even though I rate him as a player, Ishan Malinga has to come back. முகமது ஷமி, பழைய யார் அப்ப முகமது ஷமி ஷமி. திருப்பி வெளியே உட்காரணுமா? இங்க அபினவ் மனோகர் வந்துருவாரு, அங்க ஷமி உட்காரணுமா? உனக்கு உட்காருவாரா? உனக்கு நல்லா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. உனக்கட்ட நீங்க உட்கார வைக்க முடியாது. ஹர்ஷல் பட்டேலும் பாத்தீங்கன்னா நீங்க ஷமி தான் லுக்ஸ் ஆஃப் கலர். இதுல நீங்க எப்படின்னா நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்க, there is a difference between dropping a player and resting a player and giving him a break. ஒரு சில பிளேயரை நான் இந்த பிளேயரை வந்து பிரேக் கொடுக்கணும்னா ஒரு சில ஃபேன்ஸ் வந்து கோவப்படுறாங்க. இட் இஸ் நாட் டிராப்பிங், இட் இஸ் கிவிங் எம் அ பிரேக் டு மேக் இம் மென்டலி ஃபீல் ஃப்ரெஷ். ஏன்னா ஷமி பழைய ஷமியா அரைவ் ஆகல. ஸோ அவங்களோட பிளேயிங் லெவன் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி போடணும்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், நிதிஷ் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன், அனிகேத் வர்மா, பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஜெய்தேவ் உனத்கட், ஈஷான் மலிங்கா அண்ட் ஜீஷான் அன்சாரி. அவங்களோட இம்பாக்ட் சப் எப்படி வச்சுக்கணும்னா, நல்ல பேட்டிங் ஆடி உங்களுக்கு அபினவ் மனோகர் தேவையில்லைன்னா ராகுல் சஹர், பேட்டிங் தேவைப்படுது அப்படின்னா அபினவ் மனோகர். அந்த மாதிரி யோசிக்கணும். தே ஹேவ் டு ஸ்ட்ரெங்தன் தேர் bowling. தேர் bowling has been very very susceptible. பவர் பிளேல ஏகப்பட்ட ரன் கொடுக்குறாங்க. இங்க பவர் பிளேல விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப டெல்லி கேபிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ ஃபாப் டூ பிளஸ் இஸ் கோயிங் டு ஓபன் வித் அபிஷேக் பொருள். அந்த ஃபார்மேட் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. கருண் நாயர், KL ராகுல், ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸ், அக்ஷர் பட்டேல், அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம், மிச்சேல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ் அண்ட் துஷ்மந்தா சமீரா. அவங்க அந்த பிளேஸ மோஹித் சர்மாவோட பிளேஸ துஷ்மந்தா சமீராக்கு கொடுத்துட்டாங்க. அதனால வந்துட்டு அவரும் போன மேட்ச் பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் கொஞ்சம் அவ்வளவு மோசமா போடல அவரு. அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளேல அடிச்சிட்டாங்க பிடா, ஆனா டெத்ல நல்லா போட்டார். ஒரு பிரில்லியன்ட் கேட்ச் ஒன்னு எடுத்தாரு. அதையும் நீங்க ஞாபகப்படுத்தீங்கன்னா டைவ் அடிச்சு டீப் பாயிண்ட்ல சிங்கிள் ஹேண்டட் கேட்ச் ஒன்னு எடுத்தாரு. அந்த இம்பாக்ட் ஆஃப் இஸ் கோயிங் டு பி முகேஷ் குமார். இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர் பேட்டிங்னா இந்த டிராவிஸ் ஹெட், நடராஜன் கிடையாதா சார்? அவர் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல சார். உள்ளெல்லாம் வராரு, போலிங் எல்லாம் போடுறாரு, அவரை பத்தி யோசிக்கவே மாட்டேன்றாங்க. இப்போ நீங்க நட்ராஜனை கொண்டு வரணும்னா எஸ்ட் கமிங் பிளேஸ் ஆஃப் முகேஷ் குமார், which is going to be hard. ஏன்னா ப்ரீவியஸ் மேட்ச் தான் ஒரு 4 விக்கெட் எடுத்தாரு. ஏன் அவரை 10.25 கோடி கொடுத்துட்டு 4 விக்கெட்டுக்கு அப்புறம் அவர் சரியா போடல பிடா, டு பி ஆனஸ்ட். முகேஷ் குமார் கரெக்ட், நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். பட் நட்ராஜன் 10.25 கோடி கொடுத்துட்டு இத்தனை நீங்க match சொல்ற மாதிரி அதுல எந்த சந்தேகமே இல்ல. நம்ம வியூவர்ஸ் அது நிறைய பேர் சொல்றாங்க, நீங்க அதுவும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, அதுல எந்த சந்தேகமே கிடையாது. இல்ல சார், நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். 10.25 கோடி கொடுத்து ஒருத்தரை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கன்டென்ஷன்லயே இல்லைன்னா someone who has proved himself in IPL, there is genuinely some problem with him. இல்லைன்னா பதானி மாதிரி ஒரு ஆள் டிராப் பண்ண மாட்டாரு. எனக்கு நல்லா தெரியும் பதானியை பத்தி. ஐ திங்க் இஸ் ஸ்டில் நாட் மேட்ச் வித் 8. அதனாலதான் அவர் ஆடாம இருக்காங்க. சோ உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்னா இந்த IPL ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா யோசிக்காம எட்ஜ் சன்ரைசர்ஸுக்கு அப்படின்றுவேன். இப்போ ஒரே ஒரு பிரச்சனை, they become a mixed bag. நீங்க ஏதாவது சொல்ல வரீங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க ஏதாவது சொல்ல வரீங்க. ஃபர்ஸ்ட் IPL ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடினா சன்ரைசர்ஸ் 300 தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ரெண்டாவது மேட்ச் எல்லாம் அப்படிதான் சொன்னாங்க. LSG சன்ரைசர்ஸ் ஒன்று நடந்துச்சு ஹைதராபாத்ல. இன்னைக்கு 300 அடிப்பாங்களா இல்ல அடுத்த மேட்ச் 300 அடிப்பாங்களா அப்படின்னு தான் அவங்க பேசினாங்க. டேல் ஸ்டெயின் வந்து ஒரு ட்வீட் போட்டாரு, வான்கடே ஏப்ரல் 17 ஐ எம் கோயிங் டு விட்னஸ் 300. 2 டீமும் சேர்த்து 300 அடிக்கல. அதுக்கப்புறம் போட்டாரு ரெண்டு பேரும் சேர்த்து 300 அடிச்சா கூட பரவாயில்லையா அப்படின்னு. அபிஷேக் சர்மா அங்கேயும் இங்கேயும் பட் நல்லா ஆடுறாரு. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், டிராவிஸ் ஹெட்டுக்கு அந்த டச் போன மாதிரி தெரியுது. இஷான் கிஷன் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த 100க்கு அப்புறம் அரைவால அவங்க நிதிஷ் ரெட்டியே முன்னாடி இறக்கணும். அவரு 100க்கு அப்புறம் 8 மேட்சா சேர்த்து 100 அடிக்கல, மொத்தமா 90 தான் அடிச்சிருக்காரு. அவங்க என்ன பண்றாங்க இப்ப இப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வேர் த பேட்டிங் இஸ் ஃபெயிலிங், தே நீட் டு கீப் கிளாசன் பிஹைண்ட் அண்ட் புஷ் நிதிஷ் ரெட்டி அப். ஏர்லி விக்கெட்ஸ் விழுந்ததுன்னா அதை பண்ண மாட்டேன்றாங்க. ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்ட் பேட்டிங் லைனப்பா இருக்கு, ஒரு கான்பிடன்ட் பேட்டிங் லைனப்பா தெரியல. இப்ப அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு ஃபயர் பவர் இல்லைன்னு அபிஷேக் குரல் பின்றாரு, ஃபாப் டூ பிளஸ் அடிக்கிறாரு. கருண் நாயர் வந்து சம ஃபார்ம்ல இருக்காரு, 3 மேட்ச்ல அடிக்கல. இஸ் டியூ ஃபார் அ பிக் ஒன். KL ராகுல் அப்படிங்கும் போது உங்களுக்கு டெஃபினட்டா வந்து இந்த 10 ஓவர்ல செட் பண்ற எட்ஜ் பீங் கன்சிஸ்டன்ட் ஷூர்லி கோஸ் டு டெல்லி. சர்ப்ரைசிங்லி கன்சிடரிங் த ஃபார்ம், ஃபர்ஸ்ட் 6 ஓவர் போலிங் போடுறதுன்னா டெல்லி சொன்ன பெஸ்ட் போலிங் யூனிட்ஸ், அதை நம்ம சொல்லிட்டோம். சன்ரைசர்ஸ் இஸ் ப்ளீடிங். அதனால பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் they will go with the edge of 52-48, that is டெல்லி கேபிட்டல்ஸ். இதை ஒத்துக்கிறீங்களா? எப்படி போனானோ கபாலி மால்டீவ்ஸுக்கு அப்படியே திரும்பி வந்திருக்கான். சன்ரைசர்ஸ் தான்றீங்களா? இல்ல டிசின்னு தான் நானும் சொல்றேன் பீடா. இதுக்கு இந்த மேட்ச் டிசி ஜெயிச்சே ஆகணும். ஏன் தெரியுமா? அடுத்தது வந்து அவங்களுக்கு GTயோட MIயோட பஞ்சாபோட டைரக்ட் கிளாஷ் வேற இருக்கு ஒண்ணு. அதெல்லாம் வந்து நாக் அவுட் மாதிரி கிட்டத்தட்ட.
இவங்க இதை ஜெயிச்சு வச்சாதான் ஒரு சின்ன குஷனாவது இருக்கும் டிசிக்கு. இந்த மேட்ச் நாளைக்கு போச்சுன்னா ரொம்ப சிரமமாயிரும் நான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் they'll give all in. அவங்களுக்கும் இந்த விக்கெட் சூட்டு தான் ஆகும். ஐ ஆல்சோ திங்க் டிசி வில் வின். ஃபேண்டசி போலாமா? இப்ப பிச்சை பத்தி சொல்லிட்டோம். ஃபாஃபை எடுங்க, அடிக்கிறாரு அவரு. போற மேட்சும் எடுத்தேன் போறல, இந்த மேட்சும் போர்ல எடுப்பேன். எந்த ஒரு சர்ப்ரைஸா இருந்தாலும் குல்தீப் விட மாட்டேன். போலிங் வெல் பட் அன்பார்ச்சுனேட்லி நாட் பிக்கிங் அப் விக்கெட். இ வில் பிக் விக்கெட்ஸ். டிராவிஸ் ஹெட் இஸ் டியூ. போன தடவை வந்துட்டு அந்த ட்வீட் பண்ணியிருந்தாரு ஹார்ட் சிம்பல், இது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கிற மாதிரி. டிராவிஸ் ஹெட் எடுப்பேன். ஜீஷான் அன்சாரி இஸ் an absolute revelation. பியூட்டிஃபுல்லா போடுறாரு, கையில இருந்து சூப்பரா போகுது. ஸோ என்னோட 5 பிக் பாத்தீங்கன்னா ஃபாஃப் டூ பிளஸ், அபிஷேக் போரல், குல்தீப் யாதவ், டிராவிஸ் ஹெட் அண்ட் ஜீஷான் அன்சாரி. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ. கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட். நல்ல பேட்டிங் விக்கெட், நல்லா ரன் அடிப்பாரு, பெருசா அடிப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கருண் நாயரும் நீங்க சொன்ன மாதிரி நல்ல டச்ல இருக்காரு, பட் இஸ் ஜஸ்ட் த்ரோயிங் இட் அவே. வந்து நல்லா ஆடுறாரு, நீட்டா ஒரு 6 அடிக்கிறாரு, ஒரு 4 அடிக்கிறாரு, அவுட் ஆயிட்டு போயிடுறாரு. ஸோ இவங்க 2 பேரும் இனிஷியலி. அதுக்கப்புறம் ஸ்டார்க்கும் வந்து விக்கெட் டேக்கிங் போலர், அவளையும் விட முடியாது ஃபேண்டசிக்கு. ஸோ இவங்க 3 பேரும். அபிஷேக் சர்மா நீங்க எடுக்கல? இல்ல சார். அபிஷேக் சர்மா எடுத்துருவேன். அப்புறம் வந்து இந்த ஜெயதேவ் உனத்கட்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து அவர் படுமட்டமான பால் நம்ம நினைப்போம், அதில் தான் விக்கெட் விழுகும். அது ஒரு விக்கெட் விழுந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி 3 விக்கெட் விழுகும். அதில் ஃபேண்டசிக்குன்னு நேர்ந்து விட்டவங்க இவங்கெல்லாம் விட முடியாது. ஸோ ஐ பிக் உனத்கட் ஆல்சோ. உனத்கட், அபிஷேக் சர்மா, அந்த சைடு கேஎல் ராகுல், கருண் நாயர், மிச்சல் ஸ்டார்க். ஸோ இதான் என்னுடைய ஃபேண்டசி பிக் ஸ்பீடா. ஸோ இந்த மேட்சுக்கு வந்து கண்டிஷன்ஸ், காம்பினேஷன்ஸ் எல்லாம் பேசியாச்சு. 2 பேருமே டிசி ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கோம். பாப்பா என்ன ஆகுதுன்னு. உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? டெஃபினட்டா வீல்ஸ் ஆர் கம்மிங் ஃபார் டிசி. பியூட்டிஃபுல் பாயிண்ட் சொன்னீங்க. 3 டஃப் மேட்ச் வருது. திருப்பியும் சொல்றேன், இந்த மேட்ச் டிசி தோத்தாங்கன்னா உங்களுக்கு 4க்கு 4 ஜெயிச்சுட்டு I'm telling you they're not going to make the playoffs. நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன், இந்த மேட்ச் தோத்தாங்கன்னா they're out of the tournament. அவங்க ஜெயிச்சே ஆகணும்னா இதுக்கப்புறம் மேல வர்றது கஷ்டம். அந்த மொமெண்டம் லூஸ் பண்ணிட்டாங்க. சன்ரைசர்ஸ் has got nothing to lose. டெக்னிக்கலி உங்களுக்கு ஈனு போடல, they are என்ன பொறுத்தவரைக்கும் they're eliminated. They got no chance. They're out of the tournament. Kolkata Knight Riders is hanging on a thin thread. They're still alive. இவங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவுட். ஸோ டிசி வாண்ட்ஸ் இட் வெரி வெரி பேட்லி. பாப்போம் என்ன நடக்குது. கம் பேக் அண்ட் டூ a review on this match whether DC is still in contention or Sunrisers officially வந்துச்சான்னு with your very own octopus. Until then, thanks a lot and bye bye.